This program is possible by the support and prayers of partners and well-wishers of Jesus Redeems Ministries. எதையும் முழுசா தெரியாம அந்த வழியில பயணம் பண்ணக்கூடாது. அப்பதானமா பழக முடியும். அப்படி இல்ல ஜான். முதல்ல நாம ஒரு வழியை சரியா தேர்ந்தெடுக்கணும். அப்புறம் தான் அதுல பயணம் பண்ணணும். நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு, எங்கள் நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு. இந்த உலகத்து வழியா எந்ததான் பிரச்சனை வந்தாலும் நம்ம ஏசப்பாவை ஒரு நாள் கண்டிப்பாக பரலோகத்தில் மீட் பண்ணுவோம். சரியா? நம்மளோட டெஸ்டினேஷனை ஏசப்பா கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? Jolly time வந்தாச்சு, கேலிக்கின்ற சண்டை எல்லாம் மோஞ்சாச்சு. Jolly time வந்தாச்சு. அப்பா இதையும் தூக்கி உள்ள வைங்க. ஏண்டா ஒரு நாள் டூர் போறதுக்கு எதுக்கு இவ்வளவு லக்கேஜ்? அப்பா சத்தம் போட்டு சொல்லாதீங்க. அம்மா கிச்சன்ல தான் இருக்காங்க, கேட்ற போது. நான் சொல்ல மாட்டேன்டா. அம்மா இவங்கெல்லாம் யாரு? அப்பா இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க நான் ஹாய் சொல்லிட்டு வந்துடுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாரையும் இன்னைக்கு இந்த ஜாலி டைம்ல பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நாங்க பீச்சுக்கு போறோம். நீங்க எல்லாரும் எங்க கூட வரீங்களா? அப்பா எங்கேயோ ஆரன் சவுண்ட் கேக்குதுப்பா. வா என்னன்னு பாத்துட்டு வருவோம். யாரு ஹார்ன் அடிக்கிறா? என்ன இது? ஏய் இது நம்ம கேத்தி. ஆமா ஏறுங்க நாம பீச்சுக்கு போலாம். அம்மா நீ எங்க உட்கார்ந்திருக்க? நீ கீழே இறங்கு கேத்தி, நான் வண்டி ஓட்டுறேன். நோ இன்னைக்கு நான் தான் வண்டி ஓட்டுவேன். அப்போ நீ மட்டும் கார்ல போ, நாங்கெல்லாம் பொடி நடையா நடந்து உன் பின்னாடியே பீச்சுக்கு வந்துடுறோம். என்ன ஜான் நீங்க பயப்படாதீங்க, நான் டிரைவிங்ல பிளாக் பெல்ட் எல்லாம் வாங்கியிருக்கேன். யாருகிட்ட நீ கதை அளந்து விடுற? பிளாக் பெல்ட் எல்லாம் கரத்துல தான் கொடுப்பாங்க. அச்சச்சோ அப்படியா? சரி பரவாயில்ல, ஏறுங்க, நான் ஓட்டிடுவேன். தைரியமா ஏறுங்க. ஜான் உள்ள ஏறு. வாங்க பீச்சுக்கு போக போறோம். ஐயா ஜாலி. ஏங்க இதையும் உள்ள வைங்க. இதுல என்னமா இருக்கு? வழியில பசிக்கும்ல, அத ஸ்நாக்ஸ் வச்சிருக்கேன். உனக்கு எப்ப பார்த்தாலும் திங்கறதே வேலையா போச்சு. போ உள்ள உட்காரு. ஓகே எல்லாரும் பிரேயர் பண்ணலாமா? அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளை தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் நாங்க பீச்சுக்கு போறோம். எங்க பிரயாணத்தை ஆசீர்வதிச்சு தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். சரி வண்டி எடு. கேத்தி, பீச்சுக்கு போற வழி உனக்கு தெரியுமா? என்ன இப்படி கேட்டுப்பீங்க? நான் இந்த ஊர்லயே பிறந்தவன், எனக்கு எல்லா வழியும் தெரியும். சூப்பர் கேத்தி, ஃபாஸ்டா போ. போறேன். சரி இந்த வண்டியில பிரேக் எங்க இருக்கு? இன்னைக்கு போன மாதிரி தான். போயிடுவோம். ஏங்க இந்த பாதையில பீச் இருக்கிற மாதிரியே தெரியலையே. இதுதாங்கம்மா ஷார்ட் கட். கேத்தி முன்னாடி ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு, பாத்து போ. ஐயா இப்படி போறதுல தான் ஜாலி. என்னத்த ஜாலியோ ஒன்னும் தெரியல. ஐயோ சரியா போச்சு. போ உன் கூட வந்து. கேத்தி முன்னாடி பெரிய பள்ளம் இருக்கு, பிரேக்க போடு. எங்க நானும் அப்பத்துல இருந்து பிரேக்க போடத்தான் தேடுறேன், காணோம். இதுக்கு மேல பாதை இருக்கிற மாதிரியே தெரியலையே. என்ன கேத்தி, பீச்ல கொண்டு போய் விட சொன்னா காட்டுல கொண்டு போய் விட்டுருக்க. உனக்கு பாதை தெரியுமா இல்லையா? தெரியும், ஆனா மறந்து போச்சே. அப்படி ஏன் இந்த பாதையில வந்த? பாக்குறதுக்கு இந்த ரோடு தான் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. கேத்தி ஈஸியாவா இருந்துச்சு? இப்பதான் எவ்வளவு டெக்னாலஜி இருக்கு. கூகுள் மேப் இருக்குல்ல, நீ அதை யூஸ் பண்ணிருக்கலாம்ல. ஏங்க அங்க ஒருத்தர் வராரு பாருங்க. அவர்கிட்ட போய் பீச்சுக்கு போற வழிய கேளுங்க. சரிம்மா. சார் என்னங்க பீச்சுக்கு எப்படி சார் போனோம்? சார் இது காடு சார்.
அப்படியே பின்னாடி போங்க. அந்த லெஃப்ட் போங்க, அடுத்து ரைட் போங்க. ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா அங்க ஒரு பெரிய பாலம் வரும். பாலத்தை தாண்டின உடனே எட்டி பாத்தீங்கன்னா பீச் தெரியும். சரி சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். வாங்க தேங்க்ஸ். வாங்க. கேத்தி, எதையும் முழுசா தெரியாம அந்த வழியில பயணம் பண்ணக்கூடாது. அப்பதானமா பழக முடியும். அப்படி இல்ல ஜான், முதல்ல நாம ஒரு வழிய சரியா தேர்ந்தெடுக்கணும், அப்புறம் தான் அதுல பயணம் பண்ணணும். பைபிள் சொல்லுது, மனுஷனுக்கு நன்மையாய் தோன்றுகிற அநேக வழிகள் உண்டு, ஆனா அதனுடைய முடிவு மரணம்னு சொல்லுது. அப்படியா? அப்ப சரியான வழியை எப்படிப்பா கண்டுபிடிக்க முடியும்? அத நம்ம ஒரு வீடியோல பார்க்கலாமா?
பாத்தீங்களா? ஆமா, பூமியில நம்ம போற வழிய சரியானதான்னு கண்டுபிடிக்க எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு. ஏன் எச்சரிக்கை போர்டும் இருக்கு. அது மாதிரிதான் பைபிளும் பரலோகம் போவதற்கு நமக்கு சரியான வழியை காட்டுது. ஹை, அங்க பாருங்க, பீச் வந்துடுச்சு. ஹே, ஜாலி ஜாலி ஜாலி. ஹே, ஜாலி 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 ஜாலி. பீச் வந்துருச்சு. ஜாலி ஜாலி ஜாலி. கொண்டாட்டம் தான், குது கலந்தா. பீச் வந்துருச்சு. ஐயா, ஜாலி 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 ஜாலி. எம்மாடி, எவ்வளோ பெரிய ஆறு, எவ்வளோ பெரிய கடலை. ஜான், நாம ஓடி பிடிச்சு விளையாடுவோமா? அங்க பாத்தியா ஜான், கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எங்க பார்த்தாலும் கடல் தண்ணி தான் தெரியுது. ஆமா, நீ என்ன தேடுற ஜான்? இல்ல, இந்த போட்ல மேப் சென்சாரே இல்ல. போச்சு போச்சு, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போகவே முடியாது. கவலைப்படாத ஜான், பகல்ல சூரியனோட வெளிச்சத்தை பார்த்து சரியா வீடு போய் சேருவாங்க. இரவுல அந்த நட்சத்திரம், நிலா, அங்க பாரு அந்த கலங்கர விளக்கு இருக்குல்ல, அது கொடுக்கிற வெளிச்சத்தை வச்சு சரியா வீடு போய் சேர்றாங்க. நம்மளும் பத்திரமா வீடு போய் சேர்ந்துடலாம். கவலைப்படாத. இந்த போட்டு வலை இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒருத்தர் ஞாபகத்துக்கு வராரு. நான் வேணா ஒரு க்ளூ தரவா? எங்க கிட்டே கேமா? சொல்லுங்க சொல்லுங்க. சேவல் 3 தடவை கூவுச்சு. அது பேதுரு அண்ணா. ஆமா ஆமா, கரெக்ட். ஜான், அன்னைக்கு பேதுரு அண்ணாவும் இதே மாதிரி தான் அடுத்து என்ன செய்ய போறோம்னு வழி தெரியாம நின்னாரு. அப்புறம் என்ன நடந்துச்சு? இப்போ அத நாம பார்க்கலாமா? ஹாய், ஹலோ குட்டீஸ். ஐயோ, மறந்துட்டு வந்துட்டேன். இருங்க, வெயிட் பண்ணுங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். எங்க இருக்கு? இந்த இருக்கு. ஏலேலோ ஏலேலோ ஏலேலோ. எங்கண்ணே போயிட்டு இருக்கீங்க இவ்வளவு ஸ்பீடா? அத ஏன்பா கேக்குற? சொல்லுங்கண்ணே. ஒரு நாள் வலைய போட்டு 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 சரி, மீனே கிடைக்கலப்பா. ஐயோ. அப்புறம் அந்த ஜீசஸ் இருக்காங்கல்ல, ஆமா, அவர் வந்தாரு. சரி, வந்துட்டு என்னன்னு கேட்டாரு. சொல்லுங்கண்ணே. நான் சொன்னேன், நைட் ஃபுல்லா வலை போட்டேன், அப்புறம் மீனே மாட்டலன்னு சொன்னேன். ஐயோ. உடனே என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன சொன்னாரு? வலதுபுறமா வலைய போடுன்னு சொன்னாரு. நைட்டு ஃபுல்லா கஷ்டப்பட்டேன், ஒரு மீன் கூட கிடைக்கலப்பா. சரிண்ணே. ஆனா அந்த ஜீசஸ் பேச்ச கேட்ட உடனே எவ்வளவு மீன் தெரியுமா? இழுக்க கூட முடியாத அளவுக்கு மீன் வந்துருச்சு. அப்புறம் ஜீசஸ் சொன்னாங்க, நீ உன்னை மீன் பிடிக்கிறவனா இல்ல, சரி, மனிதர்களை பிடிக்கிறவனா மாத்திரம் என் பின்னாடி வாங்கன்னு சொன்னாங்க. அப்படியானே? நானும் பின்னாடி போனேன். அவரு கூட போனா கண்ணு தெரியாதவங்களுக்கு பார்வை கொடுத்தாரு, குஷ்ட ரோகிகளை சுகப்படுத்தினாரு, நடக்க முடியாதவங்களை நடக்க வச்சாரு. என்ன ஆச்சரியம், மரித்து போனாங்க தெரியுமா? ஆமா, அவரை கூட உயிரோட எழுப்பிட்டாரு. சூப்பர்ண்ணே. என்னோட வாழ்க்கை ரொம்ப ஜாலியா போய்கிட்டு இருந்துச்சு. அப்படியா? நான் ஒரே ஒரு சோகம். ஐயோ. என்ன தெரியுமா? என்னன்னு? அது அந்த இயேசுவ சிலுவையில அரைஞ்சு சாகடிச்சிட்டாங்க. அப்புறம் அவரை கல்லறையில வச்சுட்டாங்கப்பா. அவ்வளவுதானே? ஆமா, அவரை நான் நம்பி வந்தேன். ஆனா இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப யாருன்னு ஹெல்ப் பண்ணுவா? அதான் நானும் பார்த்தேன், எனக்கு வேற வழி தெரியல. அதுதான் விட்டுட்டு வந்தேன் பாத்தியா அந்த வலை. ஆமா, அதுதான்ப்பா இப்ப போய் தேடி அப்படியானே கண்டுபிடிச்சிட்டு மீன் பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன்ப்பா. ஓ சரி, எனக்கும் வேலை இருக்குன்னு நானும் போயிட்டு இருக்கேன். சரி சரி, போப்பா 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 அப்படின்னு பேதுரு என்ன செஞ்சாங்க தெரியுமா? மீன் பிடிக்க போயிட்டாங்க, வலைய போடுறாங்க, மீன் மாட்டல. என்னடா இது, நைட்டு ஃபுல்லா வலைய போட்டோம், மீனே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சோகமா இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்து நின்னுட்டு வலதுபுறமா வலைய போடுங்கன்னு சொன்னாங்க. இவங்களுக்கும் அது யாருன்னு தெரியல. என்ன செஞ்சாங்க தெரியுமா? திரும்ப வலதுபுறமா வலைய போட்டாங்க பாரு. போட்ட உடனே
ஐயோ, என்ன ஆச்சரியம்! இழுக்க கூட முடியாத அளவுக்கு. ஏய் யார் பாருக்கா, உதவிக்கு வாங்க, உதவிக்கு வாங்க. அண்ணா என்னாச்சு பாருப்பா அண்ணா, இதோ எவ்வளவு மீன் இருக்குது. ஆமா, என்னால இழுக்க முடியல. அப்பா, இழுத்துட்டு என்ன செஞ்சாங்க தெரியுமா? அப்புறம்தான் அந்த பேதுருக்கு ஞாபகம் வருது. என்ன தெரியுமா? அன்னைக்கு இதே மாதிரி ஒரு அற்புதத்தை செஞ்சவர் ஜீசஸ். அப்ப இன்னைக்கு இது யாரு? இயேசுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆஹா அப்படின்னு என்ன செஞ்சிட்டாரு? பயந்துகிட்டே வந்து நின்னாரு. அப்ப அந்த ஜீசஸ் சொன்னாங்க, நீ என்ன நேசிக்கிறியான்னு கேட்டாரு. அப்ப அந்த பேதுரு சொன்னாரு, உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன். மரித்து போன இயேசு உயிரோட எழுந்து 40 நாள் சீசர்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்துட்டு நிறைய விஷயத்தை பேசிட்டு அந்த பரலோகத்துக்கு ஏறி போகும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்க போய் எருசலேம்ல காத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு என்ன தெரியுமா ஆயிடுச்சு? மேல் வீட்டு அறையில போய் எருசலேம்ல 40 நாள் சோமனிட்டே இருக்கிறாங்க. அக்கினிமயமான நாவு அவங்க மேல இறங்கி வந்த உடனே, அந்த பரிசுத்த ஆவியானோட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட உடனே வழி தெரியாத பேதுருவுக்கு வழி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. என்ன வழி தெரியுமா? ஜீசஸ் உடைய மினிஸ்ட்ரியை செய்ய போயிட்டாங்க. அவர் பேச பேச 3000 பேர் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. என்ன ஆச்சரியம்! அந்த பேதுரு என்ன செஞ்சார் தெரியுமா? வழி தெரியலன்னு சொன்னார்ல, அந்த பேதுரு மூலமா நிறைய அற்புதம்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஜீசஸ் நிழல் பட்டு சுகமடைஞ்சிச்சு. இப்படி அவருடைய ஊழியத்தை என்ன செஞ்சார் தெரியுமா? செய்ய ஆரம்பிச்சாரு. ஒருவேளை தம்பி தங்கச்சி நீ கூட எனக்கு வழியே தெரியலையே, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நீ நினைக்கலாம். ஆனா நீ காத்திருந்து ஜெபிக்கும் போது தேவன் உன்னை கொண்டு யாரும் எதிர்பார்த்துறாத பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறாரு. நீ ஜெபிச்சேன்னா ஜீசஸ் உன்னை கொண்டும் பெரிய காரியத்தை செய்ய போறாரு. இனிமேல் உனக்கு வழி தெரியலன்னு சொல்லக்கூடாது. நீ என்ன செய்யணும் தெரியுமா? காத்திருக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையில புதிய வழிகள் திறக்க போகுது, புதிய ஆசீர்வாதம் வரப்போகுது. ஓகே, பாய். கேத்தி, ஜீசஸால மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல வழியை காட்ட முடியும். ஆமா ஜான், சரியா சொன்ன. நம்மளும் இப்படித்தான் வழி தெரியாம இருக்கிறப்போ ஜீசஸ் கிட்ட பிரேயர் பண்ணா ஜீசஸ் வேதவசனம் மூலமா நம்மள வழி நடத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நான் உனக்கு சொன்னதெல்லாம் புரிஞ்சிருச்சுல்ல ஜான்? அம்மா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இட்லிமா. ஐ, அப்ப எனக்கும் 2 இட்லி வைங்க. இதோ வைக்கிறேன். அச்சச்சோ, அதே இட்லி தானா? எனக்கு 2 இட்லி வைங்க. கேத்தி, ஜெபம் பண்ண. அன்புள்ள ஏசப்பா, இந்த ஆகாரத்தை கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. ஆகாரம் இல்லாதவங்களையும் நாங்க நினைச்சு பார்க்கிறோம். அவங்களையும் நீங்க போஷிங்க. நாங்களும் எங்களால இயன்ற உதவியை மற்றவங்களுக்கு செய்யணும். இந்த ஆகாரத்தை ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில், ஆமென். அம்மா, அங்க பாருங்க, முயல் மாதிரி நட்சத்திரம். அதோ அங்க பாருங்க, யானை மாதிரி நட்சத்திரம். ஜான், உனக்கு ஒண்ணு தெரியுமா? இவ்வளவு நட்சத்திரத்தை நீ மேல பாக்குறல்ல, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஆண்டவர் தனித்தனியா பெயர் வச்சிருக்காரு. தெரியாதே. நான் உனக்கு சொல்றேன். நீ பாக்குறியே நட்சத்திரம், இங்க இருந்து பாக்க ரொம்ப சின்னதா தெரியுதுல்ல, ஆனா ஒவ்வொரு நட்சத்திரமும் நாம இருக்கிற பூமியை விட பல மடங்கு பெருசு. ஜீசஸ் பிறக்கும் போது கூட ஒரு நட்சத்திரம் தான் வழி காட்டுச்சு. ஆமா ஜான், நாம கூட இந்த நட்சத்திரத்தை போல மத்தவங்களை ஜீசஸ் கிட்ட கொண்டு வர வழிகாட்டியா இருக்கணும். எப்படிப்பா? உன்னோட ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயும் இயேசுவின் அன்பை குறிச்சு சொல்லலாம். சரியான பாதையில அவங்கள வழி நடத்தலாம். குட் பாய். இப்ப நம்ம ஒரு சூப்பர் சாங் கேட்கலாமா? எஸ். Yes. Whoa, oh, oh, oh. Great, come on. Whoa, oh, oh. Twinkle,
Jesus எங்கள் சூப்பர்ஸ்டார் twinkle twinkle shining star Jesus எங்கள் சூப்பர்ஸ்டார் நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு எங்கள் நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு சேர்ந்து பாடலாமா நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு எங்கள் நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு சொல்லலாம் கவலை வந்தாலும் பயங்கள் வந்தாலும் தோல்வி வந்தாலும் வியாதி வந்தாலும் சொல்லலாமா கவலை வந்தாலும் பயங்கள் வந்தாலும் தோல்வி வந்தாலும் வியாதி வந்தாலும் நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு எங்கள் நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு நீங்க சொல்லுவீங்களா நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு எங்கள் நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ரைட் சைடு ஓ ஓ ஓ லெஃப்ட் சைடு ஓ ஓ ஓ நண்பன் நானீரே நன்மை செய்தீரே பாதை காட்டியே பாதுகாத்தீரே நண்பன் நானீரே நன்மை செய்தீரே பாதை காட்டியே பாதுகாத்தீரே நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு எங்கள் நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு சொல்லலாமா நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு எங்கள் நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு ஓ கம் ஆன் ஓ ஓ ஓ are you ready ஓ ஓ ஓ ரைட்ல போலாமா ஓ ஓ ஓ கம் ஆன் ஓ ஓ ஓ சூப்பர் சாங்ல. ஆனா இப்போ ஒன்னு மிஸ்ஸிங். என்ன கேட்டி? மெசேஜ் கேட்கலாமா? கேப்போமே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் த லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஜாலி டைம் ப்ரோக்ராம்லேயும் உங்களை மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம் அப்புறம் சாங்ஸ்லாம் கேட்டு வந்தீங்களே, நல்லா இருந்துச்சுல? என்ன சொல்லி கொடுத்தாங்க? பயணம் பற்றி சொல்லி கொடுத்தாங்க, அப்படித்தானே? உங்களுக்கு அதில் என்ன புரிஞ்சுது? நம்மளோட தேவன் ஒரு வே மேக்கர், அதாவது வழி செய்பவர் அப்படின்றது புரிஞ்சுது தானே? உங்களுக்கு நான் ஒரு வசனத்தை நான் காட்டுறேன். என்ன அப்படின்னா, எரேமியா 6:16 வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். நல்ல வழி எங்கே அப்படின்னு பார்த்து அதில் நம்ம நடக்கணுமா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம ஒரு பயணம் பண்ணிகிட்ருக்கோம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்தை நோக்கி பயணம் பண்ணி போனாங்கல்ல, நம்மளும் பாவ அடிமைத்தனத்தில் இருந்து ஏசப்பாவை நோக்கி பயணம் பண்ணி போகிறோம். ஒரு நாள் பரலோகத்தில் ஏசப்பாவை பார்ப்போம் அப்படின்ற ஒரு நிச்சயத்தோட நம்ம பயணம் பண்ணி போயிட்டுருக்கோம். இஸ்ரவேல் மக்கள் வழியில் போகும்போது எரிகோ வழியாக போனாங்க, அப்படித்தானே? அதே மாதிரி தான் நம்மளும் இந்த உலகத்து வழியாக நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம ஒரு காலத்தில் பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம். ஏசப்பா அவரோட ரத்தத்தை சிந்தி நம்முடைய சொந்த பிள்ளைகளாக நம்மளை ஏற்றுக்கொண்டாரா? அதுக்கப்புறம் நம்ம பரலோகத்தில் ஏசப்பாவை ஒரு நாள் நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு டெஸ்டினேஷனை நம்ம நினச்சிட்டு நம்ம பயணம் போயிட்டுருக்கோம். அந்த பயணத்தில் தான் நம்ம எடுக்க வைக்க வேண்டிய ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு தான் எந்த பாதை கரெக்டு அப்படின்னு பார்த்து நீங்கள் எடுத்து நடவுங்கள் அப்படின்னு எரேமியாவில் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா, நம்ம எல்லா பாத்துமே ஏசப்பா கிட்ட கொண்டு போகுமா? நம்ம நிறைய பாத்து கரெக்ட் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த பாத்தெல்லாம் ஏசப்பா கிட்ட நம்மளை கொண்டு போய் சேர்க்காது. ஜீவ பாதை எது அப்படின்னு பார்த்து நடந்தாதான் அது ஏசப்பா கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கும். சரிக்கா, இந்த பாதையை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் நிறைய பாதை இருக்குன்னு சொல்கிறீங்க, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு ஒரு வசனம் இருக்குது. என்ன அப்படின்னா, சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். இதை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இஸ்ரவேல் மக்கள் கானான் நோக்கி போயிட்டு இருந்தாங்கல்ல, அப்போது ஏசப்பாவே அவங்களுக்கு வழி காட்டினாங்க. ஏசப்பா இஸ்ரவேல் மக்கள் போயிட்டு இருக்கும்போது காலையில் பில்லர் ஆஃப் கிளவுட், ஒரு மேகமாக அவங்கள வழி நடத்தினாங்களாம். ஆனால் இரவாயிடுச்சு அப்படின்னா அது அக்கினி ஸ்தம்பமாக வழி நடத்தினாங்களாம். ஸோ 2 விதமாக ஏசப்பாவே இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தினாங்க. ஸோ நீங்களும் உங்கள் லைஃப்பில் என்னென்ன ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்றத ஏசப்பாவே உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானதும் கூட. ஏசப்பா சொல்லி தந்து ஏசப்பாவே பார்த்து நம்ம ஸ்டெப் வச்சிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. உங்களுக்கு ஃபேமஸான ஒரு இன்சிடென்ட் தெரியும்ல பைபிளில், ஏசப்பா கடலில் நடந்து வராங்க. அப்போது பேதுரு நானும் உங்களை பார்த்து நடந்து வரேன் அப்படின்னு கேட்கும்போது ஏசப்பா நடந்து வான்னு சொல்கிறாங்க. பேதுரு எப்போ ஏசப்பாவே
பார்த்து நடந்து போகிறாரோ அப்போ அவர் கரெக்டாக டெஸ்டினேஷனில் கரெக்டாக போயிட்டுருக்காரு. எப்போ சூழ்நிலையை பார்த்து இல்லை அவருக்கு வர்ற சோதனையை பார்த்து கீழேயோ சைட்லேயோ பார்த்தாரோ அப்போ தான் அவர் இடறி கீழே மூழ்க ஆரம்பித்தார். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஏசப்பா உங்களுக்கு போதிக்கிற வழியில் நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு நாள் ஏசப்பாவை டெஸ்டினேஷனில் நீங்கள் போய் பார்ப்பீங்க. இன்னொரு அதில் அந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீங்கள் ரெகுலராக ஏசப்பா கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா ஏசப்பா நீங்கள் தப்பான ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது கூட உங்களுக்கு சொல்லுவாங்க, இது தப்பான ஸ்டெப், இதை எடுத்து வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளேருந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஒரு ஏவுதல் கொடுப்பாங்க. ஏசப்பா கிட்ட எது கரெக்டுன்னு சொல்கிறாங்களோ அந்த ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ஏசப்பாவை ஒரு நாள் நீங்கள் மீட் பண்ணுவீங்க. இந்த உலகத்து வழியாக எந்த தான் பிரச்சனை வந்தாலும் நம்ம ஏசப்பாவை ஒரு நாள் கண்டிப்பாக பரலோகத்தில் மீட் பண்ணுவோம். சரியா? நம்மளோட டெஸ்டினேஷனை ஏசப்பா கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இதெல்லாம் ரெகுலராக எனக்கு நிறையா தோணும். ஆனால் எது நான் கரெக்டாக கண்டுபிடிக்கிறது ஏசப்பா பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? அதுக்கு தான் நம்ம ரெகுலராக பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும். நீங்கள் ரெகுலராக பைபிள் வாசித்து ஏசப்பா கூட ஜெபிச்சிங்க அப்படின்னா ஏசப்பா உங்களுக்கு ஒரு வே மேக்கராக, அதாவது வழி செய்பவராக உங்கள் லைஃப் ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஏசப்பாவுக்காக ஒரு நல்ல போர் சேவகனா இல்லை ஏசப்பாவுக்கு ஒரு நல்ல எழும்பி பிரகாசிக்கிற ஒரு பாத்திரமாக வைத்து உங்களோட வாழ்க்கையை கரெக்டாக டெஸ்டினேஷன் கொண்டு போய் சேர்ப்பாங்க. சரியா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்ணை மூடுங்க. அன்புள்ள ஏசப்பா, எங்களுக்கு இன்றைக்கி ஒரு பயணம் பற்றி சொல்லி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களோட பயணம் உம்மை நோக்கி வரணும் அப்படின்னு எங்களுக்கு உணர்த்தினதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆண்டவரே, எங்களோட பயணத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் ரெகுலராக பைபிள் வாசிக்க, ரெகுலராக ஜெபிக்க, உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய பாதையில் ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நீர் எங்களுக்கு நியமித்திருக்கிற பாதையில் நாங்கள் பொறுமையாக போக, டெஸ்டினேஷன் நீங்கள் எங்களுக்கு குறிச்சிருக்கிற ஒரு டெஸ்டினேஷனை நாங்கள் போய் சேர எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏசப்பா, இந்த பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நீர் அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். அவங்க என்ன பண்ணணும், என்ன படிக்கணும், எப்படி இருக்கணும், எந்த மாதிரியான பாத்தை சூஸ் பண்ணணும், அவங்க லைஃப்பில் எந்த தப்பு நடந்தாலும் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும், அவங்க தப்பு பண்ணாமல் அவங்க லைஃப்பை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவங்கள நீங்கள் வழி நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என்ன குட்டீஸ், மெசேஜ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுல? இன்னைக்கு வலிய குறிச்சு நிறைய காரியத்தை கத்துக்கிட்டீங்க. நீங்களும் இத ஃபாலோ பண்ணுங்க. என்ன அது மட்டும் இல்ல, ஏசப்பா கிட்ட மத்தவங்களை கூட்டிக்கிட்டு வர வழிகாட்டியா மாறணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாய். எங்கள் முகவரி ஜாலி டைம், இயேசு விடுவிக்கிறார், 4 மாவடி, தூத்துக்குடி மாவட்டம், தென்னிந்தியா. பின்கோட் 628211. மேலும் விவரங்களுக்கு 0433922022. 24 மணி நேர ஜெப உதவிக்கு 0463922000. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.